வாஸ்து கால் மிதின்னு விற்கிறான். இப்போ சாதாரண கால் மிதியை வாங்கி அதுக்கு பூஜை பெல்ட் எல்லாம் போட்டு அதுக்கு கயிறு எல்லாம் கட்டி என்னென்னமோ பண்ணி அது 3000 ரூபாய்க்கு விற்கிறான் வாஸ்து கால் மிதின்னு சொல்லிட்டு. நீங்க என்னென்னத்துல நீங்க யூஸ் பண்றீங்களோ வாஸ்து விளக்குமாறு வரைக்கும் வந்துருச்சு. யாரெல்லாம் இது போல பின்னாலேயே வாஸ்துக்காரங்க பின்னாலேயோ இந்த ரூம்புகளை இடிச்சுக்கிட்டு அதை இடிச்சுக்கிட்டு இதை இடிச்சுட்டு அலையிறாங்களோ, நிறைய வாஸ்துக்காரங்க எனக்கு தெரிஞ்ச வாஸ்துக்காரங்க என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க அவங்களுக்கு பர்சனலா நிறைய பிரச்சனை இருக்கிறத நான் பாக்குறேன். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாலேயோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயோ வெறுமனே ஜோதிடமாக பார்க்கப்படாமல் ஒரு மதம் சார்ந்த சடங்குகளாக இருக்கு. எது ஜோசியம் எது சம்பிரதாயம் கேட்டீங்கன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் ஒன்னாத்தான் அவர் புரிஞ்சு வச்சிருப்பாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கு 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவர் உடனே வந்து ஏதாச்சும் ஒரு கோயில் வழிபாடுகள் சொல்லுவார். சார்ந்த பொதுமக்கள் சார்ந்த வரலாறு சார்ந்த பொது உலகம் சார்ந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய பகுதியில இந்த வாஸ்து இருக்கிறதுனால இது வந்து பொதுவான தகவல்களை கொடுக்கக்கூடிய வாஸ்துன்றதான் புரிஞ்சுக்கணும். இங்க உட்காந்துருக்கிறேன், நம்ம 2 பேரும் நான் மாறி உட்காந்துட்டோம்னா நம்ம 2 பேரும் வந்து நீங்க பிரதமர் ஆயிருவீங்க நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருவேன் நம்புறதுங்கிறது வந்து என்ன. அது போல நான் ஏதோ ஒரு மாத்தி அமைச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தகவல்கள் மாறிடுது. அப்ப அந்த வீட்டை மாத்தி கொடுக்குறப்ப அந்த நோய் தீந்துருன்றதை நம்புறாங்க இல்லைங்களா? அப்ப என் ஜாதத்துல விதி வந்து சாகணும்னு விதி இருக்கு ஒரு ஜாதத்துலன்னா அவனுடைய ஜாதத்துல கரெக்டா நீங்க பாத்ரூம் கட்டினா எப்படி நோய் வராம போகும்? ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த வீடியோக்களை நாங்க உங்களுக்கு பதிவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜநாடிகா பார்த்திபன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். பொதுவா இன்றைய காலகட்டத்துல எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஜோதிடம் பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த வாஸ்து சார்ந்த விஷயங்களும் வந்து நிறைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த வாஸ்து இதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து வேலை செய்யும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, வாஸ்து அப்படிங்கிறது ஜோசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படிங்கிறதுனால மக்கள் ஜோசியத்தை நம்புறது போல அதை நம்புறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாலேயோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயோ வெறுமனே ஜோதிடமாக பார்க்கப்படாமல் ஒரு மதம் சார்ந்த சடங்குகளாக இருக்கு. இப்போ வந்து உத்தரகாலாமிர்தம்னு ஒரு மகாகவி காளிதாசர் விக்ரமாதித்தன் அரசவையில் எழுதப்பட்ட ஒரு ஜோதிட நூல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த புக்கை நீங்கள் வேணால் வாங்கி படிங்க, இல்லைனா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. அதில் விக்ரமாதித்தன் அரசவையில் அரங்கேற்றப்பட்ட உத்தரகாலாமிர்தம் மகாகவி காளிதாசன் போட்டு இது இந்து மத சாஸ்திர சம்பிரதாய நூல்னு போட்டிருக்கோம். அப்போ அதோட ஜோதிடம் என்பது சம்பிரதாயங்களையும் உள்ளடக்கி இருக்குது, நம்பிக்கைகளையும் உள்ளடக்கி இருக்கு. அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து இது எது ஜோசியம் எது ஆன்மீகம் எது மதம் எது கலாச்சாரம் எது பண்பாடு எது சடங்குன்றதை எதையுமே பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா ஜோசியருக்கே அது தெரியாது. ஒரு ஜோசியரை கூப்பிட்டு வச்சுட்டு இதை நீங்கள் பேசுறதுல எது சடங்கு எது ஜோசியம் எது சம்பிரதாயம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. எல்லாத்தையும் ஒன்னாத்தான் அவர் புரிஞ்சு வச்சிருப்பாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கு 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவர் உடனே வந்து ஏதாச்சும் ஒரு கோயில் வழிபாடுகள் சொல்லுவார். காரணம் என்னன்னா அவர் ஜோதிடத்தையும் இந்த சடங்குகளையும் பிணைச்சு 2 ஒன்று தான் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அதுதான். அப்ப மக்களும் அதே போல நம்புறாங்க. அது போல நம்புறதுனால ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்துவை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வாஸ்து இருக்கானா கண்டிப்பாக வாஸ்து என்பது இருக்குது. ஆனால் வாஸ்து எந்த பிரிவில் இருக்குன்னா பொது பிரிவில் இருக்குது. இப்போ பொதுவாக ஒரு 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 சட்டமோ ஒரு ஆர்டிக்கலோ அல்லது ஒரு தகவலோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்க போகிறீங்க. கார் வாங்க போகிறப்ப எக்ஸ்டீரியர் அப்படின்னு போட்டிருப்பான். எக்ஸ்டீரியரில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்களுடைய ஆப்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பான். ஓகேங்களா? இன்டீரியர்னு ஒன்று போட்டிருப்பான். அப்போது ஒரு சின்ன கைப்பிடி ஒரு ஹேண்டில் அப்படிங்கிறது வந்து இன்டீரியரில் வருதுன்னா என்ன அர்த்தம்? இன்டீரியர்னா அது உள்ள இருக்கக்கூடிய காருக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப காருக்கு உள்ள இருக்கிறதுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளோட பயன்பாடுகள் இருக்காது இல்லைங்களா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பின்னால வரவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் சொன்னா நம்புவீங்களா? உள்ள வச்ச ஸ்டிக்கரை டிரைவருக்கு கீழே ஒரு டோர்ல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான். இது வந்து வெளியே பின்னால வரவங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் அடிக்கணும்னா நம்ப முடியாது. அப்ப அது இன்டீரியர்ல வந்துச்சுன்னா ஏதோ காருக்கு உள்ள இருக்கக்கூடிய தகவலை சொல்ல போது செய்ய போகுதுன்றது அர்த்தம் போல இந்த ஜோசியத்திலையும் நிறைய தகவல்கள் நிறைய பிரிவுகள் இருந்தாலும் அதுல பொது சார்ந்த பொதுமக்கள் சார்ந்த வரலாறு சார்ந்த உலகம் சார்ந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய பகுதியில் இந்த வாஸ்து இருக்கிறதுனால இது வந்து பொதுவான தகவல்களை கொடுக்கக்கூடிய வாஸ்துன்றதான் புரிஞ்சுக்கணும். எனவே தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ இன்னைக்கு காலையில் கூட கேட்டாங்க, என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டார். அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து சந்தேகம் கேட்டாங்க சார், அது எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலன்னு கேட்டார். என்ன சந்தேகம்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பைக்கில் யாரையும் ஏற்ற மாட்டேன், பின்னால யாரும் இது வரைக்கும் வாழ்க்கையில உட்கார வச்சதே இல்லை. காரணம் என்னன்னா, யாரோ ஒரு ஜோசிக்காரர் யாரோ ஒருத்தரை ஏத்திட்டு போனேன்னா அவர் விதியோட சேர்ந்து நீங்க செத்து போயிடும்னு சொல்லிக்கிறார் போலது. ஓகேங்களா?
அப்ப என்னன்னா ஒரு 500 வருஷம் ஒரு பைக்ல யாரையும் ஏத்தாம இருந்தா சாகாமே இருப்பாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் சொல்றாங்க. அப்ப என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விதியுடைய அந்த அந்த மரணம் அல்லது விதி இல்லைன்னா விதி அமைப்பு இல்லைன்னா நம்மளுடைய கர்மா நம்மளுடைய வினைகள் இது எல்லாமே நம்மளுடைய செயல்பாட்டை தொடர்ந்து வருகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப நான் ஒரு சாய்ஸ் எடுத்துட்டேன், இப்ப இங்க உட்காந்துருக்கிறேன், நம்ம 2 பேரும் நான் மாறி உட்காந்துட்டோம்னா நம்ம 2 பேரும் வந்து நீங்க பிரதமர் ஆயிருவீங்க நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருவேன் நம்புறதுங்கிறது வந்து என்ன, அது போல நான் ஏதோ ஒரு மாற்றி அமைச்சிட்டேன்னா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தகவல்கள் மாறிடுது, என்னுடைய நன்மைகள் மாறிடுது, எனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மாறிடுது, நான் சக்ஸஸ் ஆயிடுறேன்னு மக்கள் நம்புறது போல இதையும் சேர்த்து நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? வடகிழக்கு மூலையில் பாத்ரூம் வச்சா இந்த நோய் வரும், அதாவது வட கிழக்குல கிச்சன் வைக்கக்கூடாது வச்சா நோய் வந்துடும் இப்படின்னு ஒரு ஜோசிகாரர் சொல்றாரு, ஒரு வாஸ்து முறை சொல்றாருன்னா அப்ப அந்த வீட்டை மாத்தி கொடுக்குறப்ப அந்த நோய் தீந்துருன்றத நம்புறாங்க இல்லைங்களா? அப்ப என் ஜாதத்துல விதி வந்து சாகணும்னு விதி இருக்கு ஒரு ஜாதத்துலன்னா அவனுடைய ஜாதத்துல கரெக்டா நீங்க பாத்ரூம் கட்டினா எப்படி நோய் வராம போகும்? வரது வந்துதான் ஆகும். அப்ப உங்க விதி வரும்ன்றப்ப நீங்க வீட்டை எப்படி கட்டினாலும் என்ன ஆகும்? வரும். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருக்குது, நீங்க வந்து எந்த ரூமுமே பிரிக்காம ஒரு ஹால்ல குடியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க சென்னையில இருந்து ஊர்ல இருந்து வரோம், நான் சொல்றது எல்லாரும் நினைச்சு பாருங்க, சென்னையில ஊர்ல இருந்து சென்னைக்கு வரோம், சென்னைக்கு வரும்போது ஒரு 10க்கு 10 ரூம் தான் இருக்குது, ஓகேங்களா? அந்த ரூம்ல ஒரு டோர் மட்டும் மாட்டிருக்கான், பின்னால ஒரு ஜன்னல் மட்டும் இருக்குது. இந்த ரூம்ல தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் ஒருத்தர். அதுலயே இருந்தே ரொம்ப நாள் எழுதி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு டிசைன் பண்ணி ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆயிருன்னா அவருக்கு எந்த ரூம் எந்த திசையில இருந்துச்சு? ஒரு 10க்கு 10 ரூம்ல அவர் எங்க வேணாலும் படுத்துக்கலாம், எல்லா ரூமும் பாத்ரூம் தான், எல்லா ரூமும் கிச்சன்ன்ற மாதிரி அவர் வாழ்க்கை அப்படித்தானே போச்சு. அப்ப அவனுக்கு ஜெயிக்கணும்னு விதி இருந்தா அவன் ரோட்டோரத்துல படுத்துதான் ஜெயிச்சிருவான். ஏன் சார் இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நானுமே என்னோட பிளாட்ல எல்லாம் பாக்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு கதவெல்லாம் வைக்கிறாங்க, இந்த திசையில கதவை வைக்கணும் அந்த திசையில கதவை வைக்கணும்லாம் வைக்கிறாங்க. சோ ஒரு விஷயத்தையே வந்து மாத்தி அமைக்கிற அளவுக்கு மக்கள் மைண்ட்ல போய் இது இன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாங்க மக்கள் வந்து எதையாச்சும் அதாவது தன்னுடைய முயற்சியை மாத்தக்கூடாது, ஓகே, தன்னுடைய திட்டங்களை மாற்றக்கூடாது, ஸ்மூத்தாக லைஃப் போகணும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதையாச்சும் ஒன்று மாற்றி நம்ம லைஃப்பை மாற்றணுன்ற மக்களுக்கு ஒரு அபிப்பிராயமும் ஒரு திட்டமும் இருக்குது. இதை ஜோசிகாரங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நான் வந்து சார் எனக்கு உடம்பு குறையணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி சாப்பாட்டை குறைங்க, அப்புறமா டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ் வாக்கிங் போங்க, தண்ணி நிறைய குடிங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது என்ன ஆகாது? எடுத்துக்க மாட்டோம், செட் ஆகாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொடி ஒன்று கொடுத்து டெய்லி இந்த ஸ்பூனில் தண்ணி கலந்து குடிங்கன்னு சொல்கிறேன். பொடி தான் காலியாகும். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, காலியாவதோ இல்லையோ உடம்பு நல்லா இருக்குதோ இல்லையோ பொடியை வாங்கி 500 ரூபாய்க்கு திங்கிறீங்க இல்லைங்களா? அதான். அப்ப இது போல நீங்க நான் சொல்றது இதை உபமானமா வச்சு ஜோசியத்துக்குள்ளே போயிட வேண்டியதான். அப்ப நான் சொல்லக்கூடிய விதி அமைப்புகள் மாறாது, உங்களுடைய பிரச்சனைகள் மாறாது, உங்க விதியில் நடக்கிறதா நடக்கும்னு சொல்லி நீங்க அதை அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டினா கூட ஒன்னொருத்தையும் ஒரு 500 ரூபாய்க்கு சூரனை வைக்கிற மாதிரி இந்த ஜோசிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, வாசக்காலை மாத்தி வை, வாசக்கால ஒரு ஸ்கிரீனை தொங்க விடு. நிறைய பேர் இப்போ வாஸ்து ஸ்கிரீன்லாம் வந்துருச்சு. ஆமாங்க சார், வாஸ்து ஸ்கிரீன், வாஸ்து காலடி, கால் மிதி. கரெக்ட். கால் மிதிலே வாஸ்து கால் மிதின்னு விற்கிறான். இப்ப சாதாரண கால் மிதியை வாங்கி அதுக்கு பூஜை பெல்ட் எல்லாம் போட்டு அதுக்கு கயிறு எல்லாம் கட்டி என்னென்னமோ பண்ணி அது 3000 ரூபாய்க்கு விற்கிறான் வாஸ்து கால் மிதின்னு சொல்லிட்டு. நீங்க என்னென்னத்துல நீங்க யூஸ் பண்றீங்களோ வாஸ்து விளக்குமாறு வரைக்கும் வந்துருச்சு, ஓகேங்களா சார்? அதை விட இந்த வாஸ்து ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு 1000 கணக்குல 5000, 10000, 3000 சொல்லிட்டு வீட்டுல நிறைய பொருள் வாங்கி அது அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, இல்லைன்னா அந்த அளவுக்கு முதலீடுகள் அந்த அளவுக்கு பண செலவு பண்றாங்க, அந்த அளவுக்கு அவங்க சிக்கல் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா புரிஞ்சுக்கணும் சார். ஆனா சில பேர் கொழுத்து நிறைய ஐடி ஆளுங்க கூட பாத்தீங்கன்னா பணத்தை விரையம் பண்றாங்களே சார். இல்ல விரையும் இல்லைங்க, அவங்களுக்கு பயம், வாழ்க்கை மேல தோத்துட்டோன்ற பயம், அவங்க அவ்வளவு சிக்கல் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன் மாசம்னு வச்சுக்கோங்களேன், என்னோட லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஜோசிக்காரர் வாஸ்து நிபுணர்னு வச்சுக்கோங்க, என் வீட்டுல வந்து இந்த ரூம் அடிச்சு இந்த பக்கம் வைங்க, உங்களுக்கு இன்னும் சூப்பரா ஆயிருவீங்கன்னா நான் செய்வேங்கிறீங்க, போயா அப்படின்னு போயிடுவீங்க. அப்போ நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாரிச்சா கூட 6 லட்ச ரூபா மாசம் கடன் ஆகுதுன்றப்ப நான் என்ன செய்வேன்? நீங்க சொல்றது கேட்பீங்க. அப்ப யாரெல்லாம் இது போல பின்னாலேயே வாஸ்துக்காரங்க பின்னாலேயோ இந்த ரூம்புகளை இடிச்சுக்கிட்டு அதை இடிச்சுக்கிட்டு இதை இடிச்சுட்டு அலையிறாங்களோ, நிறைய வாஸ்துக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச வாஸ்துக்காரங்க என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க அவங்களுக்கு பர்சனலா நிறைய பிரச்சனை இருக்கிறத நான் பாக்குறேன். நிறைய வாஸ்து பாக்குறவங்க, மீடியால வரக்கூடிய வாஸ்து பாக்குறவங்க எனக்கு கிளைண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பர்சனலா லைஃப்ல நிறைய பிரச்சனை, அவங்களால சரி செய்யவே முடியாத பிரச்சனை. ஆனா அவங்க வந்து மீடியாக்குள்ள வரும்போது தென்மேற்கு மூலையில இந்த பக்கம் ஒரு கண்ணாடி மட்டும் வைங்க, உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்கிட்ட ஜாதகம் பாக்குறதே குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எனவே நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் உங்களுடைய விதிப்படி தான் வாழ்க்கை நடக்கும். வாஸ்து அப்படிங்கிறது எப்படி டிசைன் பண்ணணும்னு வேணா கத்துக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீடை ஆரம்பிக்கிறப்ப
பார்த்து கட்டிக்கிங்க. கட்டினதுக்கு அப்புறம் அதை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காம இருக்கிறது நல்லது. கரெக்ட். ஸோ வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் இந்த வாஸ்து சார்ந்த நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது வரப்போற பதிவுகள்ல நம்ம நிறைய பேசலாம் சார். நன்றி. நன்றி. ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.